அதலம் இதலம் தராதலம் புவலோகம் என்று சொல்லக்கூடிய 14 லோகம் சென்று எறும்பு முதல் 84 லட்ச ஜீவராசிகளுக்கும் அவை பாவ புண்ணியத்திற்கேற்ப படி அளந்துவிட்டு இத்திரு கைலியில் வீட்டிற்குடும் தேவி இவ்வேளை பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமராக மகாவிஷ்ணுவும் என் அருமை தங்கை மகாலட்சுமியும் படைப்பே பணி என்று இருக்கக்கூடிய நான்முகனும் சரஸ்வதி தேவியும் மும்மூர்த்திகள் அனைவரும் தம்பதி தமிழராய் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தோம். நம் அழைப்புக்கு இணங்கி அனைவரும் தம்பதி தமிழராய் வந்து விட்டார்கள். அனைவரையும் வரவேற்பது நம்முடைய கடமையாகும். தேவி பரந்தாமரே வருக, மகாலட்சுமியே வருக, நான்முகனே வருக, சரஸ்வதி தேவியே வருக. பரந்தாமா, நான்முகனே, அலைமகளே, கலைமகளே, அனைவரும் நலம்தானே? பரந்தாமா, ஓம் நாராயண நமக, ஓம் நாராயண நமக, ஓம் நாராயண நமக. திரேதாயுகம், திரேதாயுகம், துவாரயுகம், இம்மூன்று யுகங்களில் துஷ்டர்களை அழித்து நல்லவர்களை காத்து வைகுந்தத்தில் வீட்டின் தருணம். பரந்தாமா, தாங்கள் தம்பதி தமையாரை வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்த காரணம் ஆவலாக உள்ளோம் சர்வேஸ்வரர். பரந்தாமா, உங்கள் அனைவரையும் எதற்காக தம்பதி தம்பையராய் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தோம் என்றால், எமது திருமண நாள் அன்று உலகத்துள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடிவிட்டதால் இந்த பூமி பாரம் தாங்காமல் வடபகுதியிலும் தாழ்ந்து விட்டது, தென்பகுதியிலுமோ ஓங்கி விட்டது. அப்போது அங்கு வந்திருந்த நான்முகன், ஐயனே, நாங்கள் திருக்கல்யாணத்தை காண உலகத்துள் அனைவரும் இங்கு வந்திருக்க சமயம் வடபகுதியிலும் தாழ்ந்து விட்டது, தென்பகுதியிலுமோ ஓங்கி விட்டது. இந்த உலகம் சமநிலையாக இருக்க வேண்டும், தாங்களின் திருமணம் நன்கு நிறைவேறும் என்று கூற, அப்போது ஒருவன் மட்டும் தென்பகுதிக்கு சென்றான். இந்த உலகம் சமநிலை அடைந்துவிடும் என்பதற்காக அகத்தியனை தென்பகுதிக்கு அனுப்பி வைத்தோம். அவ்வாறு புறப்பட்ட அகத்தியன் தென்பகுதி கடம்பவனத்தில் இருந்து கொண்டு மும்மூர்த்திகளை காண வேண்டும் என்பதற்காக தன்னை மறந்து கடுந்தவம் செய்து வருகிறான். அகத்தியன் எதற்காக கடுந்தவம் செய்கிறான் என்று அறிய வேண்டும் என்பதற்காகவே உங்கள் அனைவரையும் தம்பதி தமிழராய் வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தோம். அனைவரும் தென்பகுதியை நோக்கி செல்வோமா? புறப்படுங்கள் தென்பகுதியை நோக்கி. தமிழே உருவான அகத்தியார், புகழ் ஓங்கட்டும். அகத்தியார், உலகை சமநிலைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தென்பகுதியை நோக்கி புறப்பட்டாய். ஆணவத்தோடு நடந்து கொண்ட விந்தியனின் ஆணவத்தை அழித்தாய். ஆணவத்தோடு நடந்து கொண்ட பொன்னியை கமண்டலத்தில் அழைத்து காவிரியாக ஓடவிட்டாய். வாதாபி அழித்தாய், வல்லரக்கனையும் அழித்தாய். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவரும் நீ தன்னை மறந்து இந்த மும்மூர்த்திகளை காண வேண்டும் என்பதற்காக கடுந்தவம் செய்யக்கூடிய காரணம் என்ன அகத்தியா? தந்தையே, தாங்கள் திருமண நாளன்று 33 தேவர்களும் 44 ரிஷிமார்களும் தாங்கள் திருமணத்தை காண ஒன்றாக கூடியிருந்தார்கள். அப்பொழுது அடியேன் கண்கள் என்ன பாவம் செய்தது, என்னை தென் திசையை அனுப்புங்கள் கேட்டேன் அல்லவா? உண்மை. அப்பொழுது என்ன தெரிவித்தீர்கள்? அகத்தியா, நீ நினைத்த மாத்திரத்தில் தம்பதி தமையராக காட்சி தருகின்ற தெரிவித்தீர்கள் அல்லவா? உண்மை அகத்தியா. அதற்காக இந்த கடம்பு வனத்தில் அமர்ந்து தவறு செய்து கொண்டிருக்கின்றேன். உன் மனக்குறையை தீர்க்கவையா தம்பதி தமிழராக உமக்கு காட்சி தந்தோம். கடுந்தவம் செய்யக்கூடிய காரணம், என் நாட்டுக்கு சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி என்று என் நாட்டு மக்கள் அனைவரும் தாங்களை வணங்க வேண்டும்,
வழிபட வேண்டும். அதற்காக இந்த கடம்பு வனத்தில் அமர்ந்து தவறு செய்து கொண்டிருக்கின்றேன். அகத்தியா, தந்தையே, என் நாட்டுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவருக்கு நிறைவா போற்றி என்று என் நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும், வணங்க வேண்டும் என்று கூறுகிறாய். இப்போது மக்கள் அனைவரும் எப்படி எம்மை வணங்குகிறார்கள்? தந்தையே, தாங்களுக்கு தெரியாததா? இப்பொழுது தாங்கள் திரு கைலாயத்தில் வீட்டிருக்கின்றீர்கள். உண்மை. தென்னாட்டில் குடிகொண்டால் தென்னாட்டுக்கு சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று வணங்குவார்கள். திரு கைலாயத்தில் வீட்டிருப்பதால் கைலாய நாதனே போற்றி, கருணாக போற்றியே போற்றி என்றெல்லாம் வணங்குவார்கள். அகத்தியா, தந்தையே, என் நாட்டிலே நாம் குடிகொள்ள வேண்டும் என்பதுதானே தாங்களுடைய கருத்தாகும். தந்தையே, அப்படி என்றால் அதில் என்ன நன்மை இருக்கிறது, சிறப்பு என்ன இருக்கிறது அகத்தியா? தந்தையே, சிறப்பு இருக்கிறது. தென்னாட்டில் தாங்கள் நிரந்தரமாக குடிகொள்ள வேண்டும். என் நாட்டில் நிரந்தரமாக குடிகொள்ள வேண்டும் என்றால் தாங்கள் நடத்தும் 64 திருவிழாடல் இங்கு ஒரு திருவிழாடல் நடத்த வேண்டும். எங்கு நடத்த வேண்டும்? கடம்பவனம் என்று சொல்லப்பட்ட மதுரை மதில் திருவிழாடல் நடத்த வேண்டும். காரணம், மதுரை மதியை ஆளக்கூடிய மலையத்துவச பாண்டியனுக்கும் அழைக்கும் அந்நாட்டை ஆள்வதற்கு மழலை செல்வம் இல்லாமல் தாங்களை நினைத்து அன்றாட யாகத்தை வளர்த்துக் கொண்டு வருகின்றார்கள். ஆகையினால் அந்த யாகத்தை காரணமாக வைத்து அவர்களுக்கு ஒரு மழலை செல்வத்தை தந்தருள வேண்டும். தந்தையே, மழலை செல்வத்தை தந்தருள வேண்டும் அந்நாட்டை ஆள்வதற்கு. அகத்தியா, தந்தை, மதுரை என்பதை ஆளுகின்ற மலைத்துவச பாண்டியனும் காஞ்சனமாலையும் உங்களுடைய பக்தர்கள் ஆவார்கள். அன்னவர்கள் குழந்தை செல்வம் வேண்டும் என்பதற்காக யாகத்தை வளர்த்து வருகிறார்கள். அந்த யாகத்தை காரணமாக வைத்து தென்பகுதியில் திருவிழாவில் புரிய வேண்டும் என்று கூறுகிறாய். அகத்தியா, மலைத்துவச பாண்டியனும் காஞ்சனமாலையும் எம்முடைய பக்தர்களாக இருந்தாலும் கூட அன்னவர்கள் 99 முறை அஸ்வமேதம் செய்து வந்தார்கள். அப்போது இந்திரன் இடையில் சென்று, பாண்டியா, எதற்காக இந்த யாகத்தை செய்கிறாய் என்று கேட்க, குழந்தை செல்வம் வேண்டும் என்பதற்காக இந்த அஸ்வமேதம் செய்கிறேன் என்று கூற, அப்போது இந்திரன் கூறுகிறான், குழந்தை செல்வம் வேண்டும் என்றால் உத்தர காமேஷ்யாகம் செய்ய வேண்டும் என்று கூற, சரி என்று ஒப்புக்கொண்ட பாண்டிய மன்னனும் காஞ்சனமாலையும் இப்போது எம்மை நினைத்து, அதோ பார், மதுரை என்பதில் எம்மை நினைத்து புத்திர காமேஷ்யாகம் செய்து வருகிறார்கள். அந்த யாகத்தை காரணமாக வைத்து தென்பகுதியிலே நாம் திருவிழாவும் புரிந்து விடுவோம். அகத்தியா, அழைக்கும் தந்தையே, மீண்டும் இந்த அகில உலகத்தை நீ சுற்றி வர வேண்டும். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். வாழ்வது தொண்டு. தந்தையே, தாங்கள் சித்தம் என் பாக்கியம். ஏதோ புறப்படுகின்றேன். பரந்தாமா, மகளே, அலைமகளே, கலைமகளே, மலைமகளே, மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியும் வீட்டிருக்கும் தருணம் அகத்தியன் கூறுவது அனைவரும் கேட்டீர் அல்லவா? தென்பகுதியிலே நாம் நிரந்தரமாக குடிகொண்டு தென்பகுதிக்கு திறப்பு சேர்க்க வேண்டும், பாண்டிய மன்னின் மனக்குறையை தீர்க்க வேண்டும் என்று அகத்தியன் கூறி சென்றார். அப்படி என்றால் மும்மூர்த்திகளில் முதலில் யார் தென்பகுதியிலே திருவிழாடல் புரிவது? தாங்களின் கருத்து என்னவோ பரந்தாமா? பூ உலகில் முதலில் யார் அவதாரம் வேண்டும் என்றால் அண்டங்கள் 1008, அவதாரம் 108. இதில் அவதாரம் எடுக்கக்கூடியவர்தான் எனது தங்க உமா மகேஸ்வரி. ஆகையால் என் தங்கையை அனுப்புவதை சாலச் சிறந்தது. மலைமகள் அனுப்புவது சால சிறந்தது என்று கூறுகிறார். உண்மைதான். ஏன் எமது தங்கையை அனுப்பினால் திருவிழாவில் புரிய மாட்டாளா? நான்முகனே, ஐயனே, தாங்களின் கருத்து என்னவோ? ஐயனே, மகாவிஷ்ணு கூறியவாறு உமையவள் முன்பதாக சென்று அவதரிக்க வேண்டும். அதை காரணமாக வைத்து தாங்கள் தென்னாட்டில் குடிகொள்ள வேண்டும். புரிகிறது. நீங்கள் அனைவரும் தம்பதி தமையராக இருக்க வேண்டும். நான் மட்டும் எமது தேவியை பிரிந்து தன்னந்தனியாக இருக்க வேண்டும். இல்லை ஐயனே, அகத்தியர் எவ்வாறு கூறினார்? தாங்கள் தென்னாட்டில் குடிகொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய கருத்து. அதாவது மலைமகளை தென்பகுதியில் திருவிழாவில் புரிய வைத்து நேர வரும்போது தாங்களும் தென்பகுதியிலே திருவிழாவில் புரிந்து என் நாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கு நிறைவா போற்றி என்று வணங்க வேண்டும் என்று கூறுகிறாய். அப்படி ஆகட்டும். மலைமகளே, அனைவரும் கூர்ந்ததை கேட்டீர் அல்லவா? பூவுலகில் எத்தனை அவதாரங்கள் விழித்து விட்டாய். காஞ்சியில் காமாட்சியாகவும், காஞ்சியில் விஜயாட்சியாகவும், மதுரையில் அங்கையர் கன்னியாகவும், மங்கையர் கரசியாகவும் எத்தனையோ திருவிழாவில் விழித்து விட்டாய். இம்முறை மதுரை என்பதையில் மலைத்துவச பாண்டியனும் காஞ்சனமாலும் செய்யக்கூடிய யாகத்தில் அவதாரம் எடுக்க வேண்டும் தேவி.
பரம்பொருளே, வேதத்திற்கெல்லாம் தலைவனாக விளங்கும் வேத நாயகா, இறைவா, எம்மை ஆளும் ஈசா, இந்த பூலோகத்தில் யாகத்தில் நான் அவதாரம் எடுக்க வேண்டுமா? ஆம் தேவி. நான் எதற்காக யாகத்தில் அவதாரம் எடுக்க வேண்டும்? அதில் என்ன நன்மைகள் இருக்கிறது என்று கூற வேண்டும் சுவாமி. மலைமகளே, சுவாமி, மதுரை என்பதை ஆளுகின்ற மலைத்துவசப்பாண்டியனும் காஞ்சனமாலையும் நம்முடைய பக்தர்கள் ஆவார்கள். அன்னவர்கள் மனக்குறையை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அன்னவர்கள் செய்யக்கூடிய யாக தீயில் 3 வயது பெண் குழந்தையாக 3 மார்பத்தோடு அவதாரம் எடுத்து தடாதகை பிராட்டி என்ற திருப்பெயரை பெற்று பக்தர்களை காக்க மீனாட்சியாகவும் பகவரில் அளிக்க மடப்புறத்து காளியாக அவதாரம் எடுத்து மதுரை பதில் திருவிழாவில் புரிய வேண்டும் தேவி. தாங்கள் சித்தமே எமது பாக்கியம் ஆகட்டும் சுவாமி. தாங்கள் கூறியதுபடியே இந்த மதுரை ஆட்சி செய்யும் மலைத்தூச பாண்டியனுக்கும் காஞ்சன மாலைக்கும் 3 வயது பெண் குழந்தையாக 3 மார்பகத்துடன் அவதாரம் எடுத்து நீதியை நிலைநாட்டி விட்டு தாங்கள் பாதம் வந்து அடைகிறேன் சுவாமி. ஆகட்டும் தேவி. இந்த 3 வயது பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் என்னவென்று கூற வேண்டும் சுவாமி. மலைமகளே, சுவாமி, நேரம் வரும்போது உமக்கே புரிந்துவிடும் தேவி. அப்படி ஆகட்டும். எனக்கு உறுதியாக யார் வருகிறார் என்று கூற வேண்டும் சுவாமி. கூறுகிறேன் தேவி. பரந்தாமா, உண்மையவள் எமது தேவி, உமது தங்கை உமா மகேஸ்வரி பூலோகத்தில் மானிட பிறப்பாக அவதாரம் எடுக்கப் போகிறார். தாங்களும் எமது தேவிக்கு துணையாக தாங்களும் தென்பகுதியிலே அவதாரம் எடுக்க வேண்டும். பரந்தாமா, எங்கு அவதாரம் எடுக்க வேண்டும் என்றால் கடம்பவனத்திற்கு அருகே உள்ள அழகர் மலையிலே தாங்கள் கல் அழகராகவும் என் அருமை தங்கை மகாலட்சுமி ஆனந்தமொழியாக அவதாரம் எடுத்து அந்த தினமும் எமது தேவியை பார்த்து வர வேண்டும். அவதாரம் எடுத்து பார்த்து வருகிறேன். பரந்தாமா, நான்முகனே, உண்மையவள் பக்தர்களை காக்க மீனாட்சியாகவும் பகைவரை அழிக்க மடப்புறத்து காலியாக வரம் எடுக்கப் போகிறாள். அன்னவளுக்கு அனைத்து சக்தியாம் கொடுக்க வேண்டும். மைந்தர்களை அழைப்போம். மைந்தர் சுமகனமே, மைந்தர்களே, தொண்டு சிறக்கட்டும். உங்களை எதற்காக அழைத்தோம் என்றால் எதற்காக உமையவள் பக்தர்களை காக்க மீனாட்சியாகவும் பகைவரில் அழிக்க மடப்புறத்து காலியாக அவதாரம் எடுத்து மதுரை என்பதில் திருவிழாவில் புரிய போகிறார். அன்னவளுக்கு அனைத்து சக்தியாம் கொடுத்து அனுப்ப வேண்டும். ஹலோ ஹலோ, இந்த படுத்துறதுக்குள்ள எழுப்பி விடுங்க. இப்பொழுது அருள் அழைக்க போகிறோம். படுத்துறதுக்குள்ள தயவு செய்து எழுப்பி விடுங்க. எல்லோருமே எழுப்பி விடுங்க.